அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் ஆடி அமாவாசை ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய முதல் நாள் அல்லது அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா மன குழப்பம், மன பயம், தூங்கும்போது பேய் அழுத்துற மாதிரி, பெணாத்துற மாதிரி ஒரு கெட்ட கெட்ட கனவாக வருது. அமாவாசைக்கு முதல் நாள் கை கால்லாம் குடையுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இரவு 7 மணிக்கு மேல் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 காசு எடுத்துக்கிட்டு தலையை 3 சுற்று சுற்றி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில், அதாவது முச்சந்தியில் கீழே வச்சு தாண்டிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா அன்றோடு இந்த கால் குடையிறது, மனபயம், பேய் பிசாசு அழுத்துற மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனை அன்றோடு முடிந்துவிடும். விருச்சிகம் ராசி என்பதற்கு ஆடி அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு. இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பார்த்தீங்கன்னா உள்ளூரில் சுடுகாடு அருகில், சுடுகாடுக்கு கிழக்கு திசையில் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து பெரியாண்டிச்சி சிலை, எல்லா ஊர்லேயும் சுடுகாடு வாரத்தில் பெரியாண்டிச்சி சிலை இருக்கும். இங்கே பூஜை பண்ணுறதுக்கு பூசரி யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அமாவாசை நாளில் ஒரு சிகப்பு பாயிட்டு, ஒரு மஞ்சத்தூள் பாயிட்டு, ஒரு திருமஞ்சன பாயிட்டு வாங்கிட்டு கற்பூரம், பத்தி, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொஞ்சம் பூ எடுத்துங்க. சிகப்பு, மஞ்சத்தூள், திருமஞ்சனத்தை சாமி மேலே தூவிட்டு பூ போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பத்தி குச்சி கற்பூரம் ஏற்றி ரகசியமாக 3ஆம் நபருக்கு தெரியாமல் நீங்கள் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பெரியாண்டிச்சியை நீங்கள் மனதார வேண்டிக்கிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, திருமணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, வருமானம் இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ரகசியமாக நீங்கள் வேண்டிக்கிங்க. அமாவாசையிலிருந்து பெரியாண்டிச்சி அம்மன் உங்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து வைப்பார். இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆடி அமாவாசை நாளில் கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா வீட்லேயே விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த காரியங்கள்லாம், அந்த வழிபாடுலாம் நீங்கள் முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும்போது, அதாவது ஆடி அமாவாசை புதன்கிழமை காலையிலேருந்து இரவு 12:10 வரை இருக்கிறது. அதனால் நேரம் கிடைக்கும்போது இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. விருச்சிக ராசி என்பதற்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் காணலாம். விருச்சிகம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 8வது வீட்டிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்குகிறார். உங்களுக்கு வார ஆரம்பமே 9, 10, 11 இந்த 2.25 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த 2.25 நாள் விருச்சிகம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டிலே செவ்வாய் சந்திரன், சந்திர மங்கள யோகம். அப்போ 8வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த 2.25 நாள் கவனமாக இருக்கணும். நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பை விட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது, படம் பார்க்கறது, இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்பு கட்டு போயிடும். அதனால் நண்பர்கள் அல்லது மாமன் மச்சன் உறவுகளிடம் இந்த 2.25 நாள் கவனமாக இருங்க. 11ஆம் தேதி மதியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவார்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் அமாவாசை யோகம் நிகழும். 11, 12, 13 உங்களுக்கு 9வது வீட்டிலே சந்திர பகவான் ஆட்சி பெற்று செல்வார். சந்திரன் அமாவாசை யோகத்தில் குருவோடு புதனோடு சூரியனோடு இருக்கும்போது இந்த வாரம் உங்கள் அப்பாவை பற்றி, உங்கள் மாமனாரை பற்றி, உங்கள் உடன் பிறந்தவர்களை பற்றி, மருமகன் மருமகளை பற்றி ரகசியங்கள் துப்பு துலக்கி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அல்லது அவங்களுடைய ரகசியம் இப்போ வந்து விருச்சிகம் ராசி என்பளுக்கு தாராளமாக தெரியும். 11, 12, 13 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு வந்து மாமனாராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, இளைய உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, மூத்த உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மருமகன் மருமகள் இவங்களுடைய ரகசியங்களை 11, 12, 13 இந்த தேதிகளில் தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் நாள் முழு அமாவாசையாக இருக்கும்போது இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வீட்டில் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுங்க, வழிபடுங்க. விருச்சிகம் ராசி என்பளுக்கு பித்திருக்களுடைய இறந்தவர்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். சந்திர பகவான் 10ஆம் இடம் வருவார். அங்கே வந்து கேது சந்திரன் இணைவு. சந்திரன் 10ஆம் இடம் வருவது பெரிய அளவு நன்மையே. விருச்சிகம் ராசி என்பளுக்கு 14, 15, 16 இந்த தேதிகளில் உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுடைய வருமான வரத்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் உண்டு. விருச்சிக ராசிக்கு வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது நண்பர்களுடன், கூட்டாளிகளுடன், மாம மச்சனன்கள் உறவுகளுடன் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயண போக்குவரத்தில் கவனமாக இருங்க. அதாவது புதிய முயற்சிகள், புதிய காரியங்களை தொடங்காமல் இருப்பது நல்லது. இதான் வந்து இந்த வாரம் விருச்சிகம் ராசி என்பதற்கு பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.